Hi, hello friends, welcome to siva360. So many days ஒரு 35H பேட்டரி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம BLDC ஃபேன் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ நேரம் இந்த ஒரு சின்ன பேட்டரியில் டைமிங் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ அது கனெக்ட் பண்ணுறது இல்லாமல் என்ன வோல்டேஜ் போய்ட்டுருக்கு அப்படின்றதுனால நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மீட்டரை வந்து இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பேட்டரியில் 13.1 இருக்குது வோல்ட்டு. நம்ம இதை வந்து ஸோ ஃபேனோட 2 ஒயர் அந்த ஃபேன் ஒயரில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பாசிட்டிவில் பாசிட்டிவ், நெகட்டிவில் நெகட்டிவ். டூ ஆம்ஸ்க்கு தான் ஸ்டார்டிங்கில் போகுது. 2.2. ஸோ ஸ்பீடு அப்படியே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆகுது பார்ப்பாரு. ஸோ ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? டூ 2.2 வந்து எடுத்துகிட்ருக்கு. ஸோ பார்ப்போம். ஓகே, கனெக்ட் பண்ணி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு ஸ்பீடாக ஓட்டிகிட்ருக்கு. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஓடிட்டுருக்குன்னு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:50 ஆகுது. ஸோ எவ்வளோ நேரம் ஓடுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபேனை வந்து பார்த்திங்கன்னா ஃபேனை வந்து 2ல் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து 3க்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ 3க்கு மாற்றிருக்கேன். 2.2. ஸோ மேக்ஸிமம் 3 தான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஃபேன்லாம் ஓடுது இல்லையா, அந்த அளவுக்கு வந்து எனக்கு கரெக்டாக அது இருக்குது ஃபேன் காற்று வர்றது. ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஸ்பீட், நார்மல் ஃபேனை விட அதிகமான ஸ்பீடில் அதிகமாக காற்று வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் நான் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறேன். 4ல் வைக்கிறேன். ஸோ 4ல் வச்சுருக்கேன். 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 3.1 போகுது. ஸோ 5 இருக்கிறதுல ஹை ஸ்பீடு அதுதான். ஸோ 5ல் வச்சுருக்கேன். 5ல் வச்சுருக்கப்போ பார்த்தீங்கன்னா 4.6. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து போகுது. ஸோ ஃபுல் ஸ்பீடு இது. ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஸ்பீடு இது. 4.7 வரைக்கும் போகுது. ஸோ அப்படியே நம்ம இது ரெண்டுத்தையும் பெருக்குனா ஸோ என்ன வாட்ஸ் எடுக்குது அப்படின்றது வரும். 5 ஆம்ஸ்னு வச்சா கூட அப்படியே கணக்கு பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 5 12, கிட்டத்தட்ட 60 வாட்ஸ் கிட்ட இதுவே போகுது. நம்ம நார்மல் ஃபேன் என்ன போகுதோ அந்த அளவுக்கு தான் அதுவும் போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 5ல் வச்சுருக்கேன். 60 வாட்ஸ். ஆனால் நம்ம நார்மல் ஃபேனோட ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குது. ஓகேங்களா? 5 ஆம்ஸ்ன்னு போட்டோட பெருகுனா கூட என்ன வருதுன்னு பாருங்கள். அதுதான் வருது, 60 தான் வருது. கிட்டத்தட்ட நேற்று ஃபுல் டே வந்து ஓடிடுச்சு. இன்றைக்கி ஒரு ஹாஃப் டே வரைக்கும் ஓடிடுது. பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் வந்து அதே ஸ்பீடு தான் ஓடுது. ஸோ ஸ்பீடு குறையாததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கம்மியாக இருந்தால் ஆம்ஸ் வந்து அதிகமாக போய்ட்டுருக்கு. நான் இப்போ வந்து அது 3ல் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து அது 3 கரெக்டாக இருக்குது ஃபேனோட காற்று. அந்த 3ல் வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் வந்து நம்ம இந்த பேட்டரியிலே வந்து ஓடிருக்கு. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய பேட்டரி இது. ஸோ வந்து ஷெல்ஃப் வந்து வண்டியில் வந்து அது அந்தளவுக்கு எடுக்கலை. ஓகேவா? அந்த மாதிரி பேட்டரியில் போட்டு நான் கிட்டத்தட்ட 1.5 நாள் வந்து இந்த ஃபேனை மட்டும் டிசி ஃபேன் வந்து எனக்கு ஓடி இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம குறைச்சோம்னா பேட்டரி வந்து ஃபால்ட் ஆகிடும். ஓகேவா?
இதுக்கப்புறம் வந்து பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வோல்ட்டில் வந்து நம்ம என்ன, நான் இப்போ மறுபடியும் என்ன 5ல் வச்சு காட்டுறேன், என்ன ஆம்ஸ் போகுதுன்றத பார்ப்போம். ஸோ ஃபுல் ஸ்பீடில் நான் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்பீடு போகுதான்னு பார்க்கலாம். இப்போ 1ல் வச்சேன், ஸ்லோ ஆகுது. ஆனால் ஸ்பீடு வச்சோம்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகலை. அந்த ஸ்பீடை வந்து கான்ஸ்டண்ட்டாக பண்ணுது. இப்போ தான் வந்து இன்க்ரீஸ். ஸோ கிடைக்கிற பவரை வச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேனே வந்து ஒரு காமன் ஸ்பீடில் வந்து ஓட ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னா இங்கே வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்குன்றதுனால அந்த ஸ்பீடுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இந்த சோலார் பேனலில் இப்போ பேட்டரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். சும்மா வெளியில் கடைக்கு வந்து சாம்பிளுக்காக சாய்ச்சி வச்சுருக்கக்கூடிய பேனல் தான். ஸோ அதில் வந்து டேரெக்டாக வரக்கூடிய வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 18.5 வருது. ஸோ அப்படியே நம்ம வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடலாம். சின்ன கிளிப்புன்றதுனால அதில் கனெக்ட் பண்ண முடியாதுன்றதுனால ஸோ இந்த கிளிப்பை போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ், ஸோ நெகட்டிவ். கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 10 வோல்ட்டு பேட்டரி. ஆம்ஸ் வந்து 0.7 வெயில் வந்து வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வெயில் தெரியும். ஸோ வெயில் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் வந்து வோல்டேஜ் அப்படியே கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. 1 ஆம்ஸ் கிட்ட சார்ஜிங் வந்து போகுது. ஓகே, இது அப்படியே சார்ஜ் ஆகட்டும். எவ்வளோ நேரத்தில் வந்து சார்ஜிங் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம்.